ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம டக்குன்னு ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா பேர் இதுன்னு யோசிக்கிறீங்களா? பேரில் என்னங்க இருக்குது? நமக்கு டேஸ்ட் தானே முக்கியம். நம்ம இன்றைக்கி செய்கிற சிக்கன் ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை எடுத்துக்கோங்க. மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், கடைசியாக பெப்பர் தூள் எடுத்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுங்க. இந்த சிக்கன் ரெசிபிக்கு வந்து நீங்கள் தாளிப்பே தேவையில்லை. ஒரே ஒரு மிக்ஸ் கொடுக்குறீங்க. அதை நீங்கள் எதில் செய்கிறீங்களோ அந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுறீங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். நான் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் சிக்கனை மாற்றிக்கிறேங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க, மல்லி இலை, பச்சை மிளகாய், கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்து கலந்துடாதீங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வந்தால் போதுங்க. நம்ம இப்போ எந்த பாத்திரத்தில் சிக்கன் செய்கிறோமோ அதுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிக்கன் ஃபுல்லாக சேர்த்துட்டு ஈவனாக கொஞ்சம் பரப்பி விட்டுருங்க. நமக்கு வந்து சிக்கன்லேயே வந்து தண்ணி இருக்கும், அதுலேயே ஃபஸ்ட்டு வேக விட்டுருங்க. இதில் ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஆவி பிடிச்சி வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்லா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்திருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து பட்டர் நல்லா உருகிருச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக குக் பண்ணுற ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக இருக்கா, நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப வேகாது. அதனால தான் சிக்கனில் இருக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறேங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிரும். இந்தளவுக்கு நல்லா தண்ணி ட்ரை ஆயிருங்க. இன்னுமே உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு ஒரு 2 டைம் நல்லா திருப்பி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ட்ரையாக சிக்கன் கிடச்சிரும். இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரச சாதமெல்லாம் வச்சிட்டிங்கன்னா அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் மொத்தமாகவே ஒரு 1/4 மணி நேரம் மட்டுமே இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக, மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சிக்கன்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சிக்கன் தொட்டாலே அப்படியே அழகாக பூ மாதிரி உடஞ்சிரும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நமக்கு ஒரு சில டைம்லாம் சிக்கன் செய்கிறதுக்கு டைமும் இருக்காது. நமக்கு அந்த டைம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மசாலா அரைச்சி செய்கிறத விட இது வந்து கண்டிப்பாக டேஸ்ட் வந்து டபுள் மடங்காக தான் இருக்கும். அப்படியே அந்த பார்த்திங்கன்னா எலும்புலேருந்து அந்த சதை தனியாக வந்துடும். இதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு டெம்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே அப்பப்போ முடிஞ்ச 1-2 வாயில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அப்படி தாங்க சமைக்க எடுத்து 2-3 பீஸ் நல்லாவே சாப்பிட்டுட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.